ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்டிங் பாட் தான் ரெடி பண்ண போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கு மரத்துலேருந்து வரக்கூடிய இலை இருக்குல்ல, அதில் வந்து நம்ம தென்னை மரத்துலேருந்து தென்னை மட்டைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த பாக்கு மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பாலன்னு சொல்லுவாங்க, அந்த இலையோடு சேர்ந்து வரும். அதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்கான பாட் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாக்கு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலன்னு சொல்லுவாங்க, அந்த இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாகிட்டு நம்ம பண்ணுற ஷேப்பில் வந்து பண்ண முடியும். நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதி மடித்து விட்டு எடுத்துருக்கேன். இந்த பாக்கு மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த பாலையை வச்சு என்னதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட் பண்ணுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் மாதிரி பண்ணுவாங்க, சின்ன பவுல் பிரசாதம் கொடுக்குறது மாதிரியான பவுல் பண்ணுவாங்க, கப்பு, இதை வச்சு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இந்த பாக்கு மரத்துலேருந்து ரொம்பவே யூஸ் ஆகிட்டுருக்கு இந்த பாலைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா பாதி மடித்து விட்டுருக்கேன். மடிச்சுட்டு நான் அந்த பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஊசி வச்சு கூட நம்ம ஹோல் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்து தைக்கிற மாதிரியான ஒரு நூல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் வச்சு ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஹோல் வர மாதிரி ஈக்குவல் இதாக வர மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டுட்டேன். ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் வந்து ஹோல் போட்டிருக்கேன். இந்த நூல் போடுறதுக்கு டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டிருக்கேன். இதில் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து டொயின் நூல் எடுத்துக்கோங்க, அல்லது லேஸ் மாதிரி இருக்கும், அது எதுனாலும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து கீழே வந்து ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கிறது தான். ஹோல் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பெரிய ஊசி இருந்தாலே போதும், நம்ம தைக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயுமே சுற்றி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நூல் வச்சு சுற்றி விட்டுற போகிறேன். இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த லேஸ் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உள்ளே வந்து நீங்கள் தொட்டி செடி சின்ன பிளாஸ்டிக் தொட்டி அவங்க கூட அப்படியே உள்ளே வைக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து கீழேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஹோல் போட்டிருக்கேன், தண்ணி வந்து வெளியே போகிறதுக்காக. நம்ம மண் உள்ளே போட்டுட்டு பிளான்ட்டை வச்சுக்கலாம். நான் மேலே ஹேங்கிங் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 சைட்லேயே 2 அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையுமே ஊசி வச்சு ஜாயின் பண்ணி அதில் வந்து லேஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சாதா த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா பிளாஸ்டிக் த்ரெட் மாதிரி இருக்கிற மாதிரி போடும்போது நல்லாவே டைட்டாக இருக்கும். இதை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து பிளான்ட் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாட் ரெடி பண்ணி நம்ம பிளான்ட் போடும்போது இந்த பாட்டில் வந்து நம்ம பிளான்ட் வைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே நம்ம தண்ணி செடிக்கு விடும்போது அந்த பாலையிலையுமே சுற்றி தண்ணி படுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது, பாட் பார்க்குறதுக்குமே அப்படியே இருக்கும். பாக்கு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பாக்கு இலையிலேருந்து வரக்கூடிய அந்த பாலை வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பாட் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹேங்கிங் ஆட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லுக்கில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.